மருந்து. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய மூன்று மருந்தின வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அற்றால் அளவறிந்து உண்க அக்துடம்பு பெற்ற நெடி தூய்க்கும் ஆறு அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்கத்துவர பசித்து மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு இழிமறிந்து உண்பார்கண் இன்பம் போல் நிற்கும் கழிப்பேரிரையான் கண்ணோய் தீயளவு அன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோயளவு இன்றி படும் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல் உற்றவன் தீர்ப்பான் மருந்துழை செல்வான் என்று அப்பால் கூட்டே மருந்து. ஒருவர்க்கு உணவு செயல் உடம்பிற்கு ஏற்றவாறன்று மிகுந்தாலும் குறைந்தாலும் நோய் உண்டாகும். முன் உண்ட உணவு செரித்த பிறகு உண்டால் அதுவே நோய் வராமல் தடுக்கும் நன்மருந்து. செரிக்கும் அளவை அறிந்து கொண்டு செரித்த பின் உண்பவன் நெடுங்காலம் வாழ்வான். மிக பசித்து காலமறிந்து மாறுபாடு இல்லாத உணவு வகைகளை குறிகொண்டு உண்க. அளவு தெரிந்து உண்பாராயின் அவர் உயிருக்கு நோய்களால் துன்பம் உண்டாகாது. அளவு குறைந்து உண்பவனிடம் இன்பம் நிலைக்கும், மிகுந்து உண்பவனிடம் துன்பம் நிறைக்கும். தம் உடம்பின் இயல்பறியாது அளவுக்கு மேல் உண்பவர் நோய்க்கு ஆட்படுவர். மருத்துவர் நோயாளியின் நோயை தெரிந்து காரணமறிந்து தீர்க்கும் வழியில் மருத்துவம் செய்ய வேண்டும். மருத்துவர் பிணியாளன் நிலை, நோய்த்தன்மை, நோய்க்காலம் அறிந்து மருத்துவம் புரிய வேண்டும். நோயாளன், மருத்துவன், மருந்து, வினைஞன் என 4 வகையால் அமைந்ததே மருந்து.